இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனோ எஸ்பிஐயில் வந்து எம்பின் மறந்துட்டாலும் சரி, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டாலும் சரி, அதை எப்படி ரீசெட் பண்ண சொல்லி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட யூனோ எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எம்பினை விட்டுட்டு வந்து லாகின் வித் யூசர் நேம் சொல்லி போங்க. உங்களுக்கு அதுவும் தெரியலன்னா வந்து லாகின் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அந்த யூனோ எஸ்பிஐ வந்து ஆப்பை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிடணும். மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ யோனோ எஸ்பிஐ ஆப்பை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வந்து ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஆன்லைன் எஸ்பிஐன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் எஸ்பிஐ டைப் பண்ணிட்டு வந்து என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சோடனே வந்து முதல்ல வர வெப்சைட் ஆன்லைன் எஸ்பிஐ .sbi அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வந்து லாகின் ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே வந்து கண்டினியூ டு லாகின் வந்து இருக்கும். அப்புறம் கண்டினியூ டு லாகின் அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து போய்க்கணும். ஏன்னா வந்து இந்த ஒரு வழி மூலமாக தான் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண முடியும். கண்டினியூ டு லாகினை வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து போய்க்கணும். அதுக்குள்ளே வந்து போனோடனே வந்து என்ன கேட்கும்னா வந்து யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வந்து நமக்கு வந்து தெரியாது. கேப்சாவும் வந்து வேணாம். அது கீழே வந்தீங்கன்னா வந்து ஃபர்காட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி எழுதியிருக்கும். நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறனால வந்து ஃபர்காட் யூசர் நேம் அந்த ஆப்ஷன் கூட வந்து நம்ம வந்து போகணும். அதை கிளிக் பண்ணோடனே வந்து டேரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ வந்து ஃபர்காட் யூசர் நேம் வந்து வேணும். ப்ரொசீடர் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. லாகின் யூசர் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னா சிஐஎஃப் நம்பர் வந்து கேட்கும். சிஐஎஃப் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னா வந்து நீங்கள் பிரான்ச்சுக்கு அப்ரோச் பண்ணாலும் வந்து கிடைக்கும். இல்லாட்டி பாஸ்புக்கில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து மேலே வந்து எழுதியிருப்பாங்க சிஐஎஃப் நம்பர். அதையும் வந்து பார்த்தாலும் வந்து கிடைக்கும். இல்லாட்டி வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து சிஐஎஃப் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த சிஐஎஃப் நம்பரை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து அதை வந்து சிஐஎஃப் நம்பரை வந்து என்டர் வந்து பண்ணிக்கணும். பாஸ்புக் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வந்து சிஐஎஃப் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை வந்து போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்க சிஎஃப் நம்பரை வந்து நான் பாஸ்புக்கை பார்த்து வந்து போட்டுக்கிறேன். ஓகே, போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து முதல்ல இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க் கூட என்ன இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதை போட்டு வந்து கீழே வந்து கேப்சா வந்து போட்டுக்கோங்க. கேப்சாவை போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுங்க. சப்மிட் கொடுத்தா வந்து அது அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். ஓடிபி என்னன்னு சொல்லி வந்து பார்த்து மெசேஜ் கூட போனால் வந்து ஓடிபி வந்து வந்திருக்கும் எஸ்பிஐ வந்து. அதை பார்த்துட்டு அதை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் மெசேஜ். உடனே வந்து நீங்கள் மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து அது வந்து தெரியும் உங்களுக்கே வந்து. இப்போ நான் பாருங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். அதில் வந்து யூசர் நேம் வந்து அவங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்து யூசர் நேமை வந்து இது மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப வந்து ஆன்லைன் எஸ்பிஐ வந்து போய்க்கணும். ஆன்லைன் எஸ்பிஐ போய்ட்டு வந்து ஆன்லைன் எஸ்பிஐ .sbi ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ லாகின் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப வந்து கீழே வரணும். திரும்ப வந்து இந்த தடவை வந்து ஃபர்காட்டு வந்து பாஸ்வேர்டுக்குள்ளே வந்து போகணும். அதுக்குள்ளே வந்து போனதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண ஃபர்காட் லாகின் பாஸ்வேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ இந்த தடவை வந்து யூசர் நேம் வந்து கேட்கும். யூசர் நேம், அக்கௌண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் வந்து கேட்கும். யூசர் நேம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ரீசெட் பண்ணோம், அதை வந்து கொடுத்துருக்கோங்க. அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்க பாஸ்புக்லேயே வந்து இருக்கும் அக்கௌண்ட் நம்பர், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கண்ட்ரி எப்போதும் போல் இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க்கோட என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்கோங்க. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சா வந்து பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் வந்து அதையும் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அது என்னென்னு வந்து மெசேஜில் போய் பார்த்துட்டு அதையும் வந்து நோட் பண்ணிட்டு அந்த 6 டிஜிட் ஓடிபியும் வந்து கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும், லாகின் பாஸ்வேர்டை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யூஸிங் அக்கௌண்ட் டீட்டெயிலாக இல்லை ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் மூலமானு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து யூஸிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை வச்சு வந்து நம்ம பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வச்சா அதை டெபிட் கார்டு டீட்டெயில் அதோட டீட்டெயிலை மட்டும் கொடுத்தா வந்து போதும். இப்போ அதே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அது மூலமாக கூட பண்ணிக்கலாம். நம்ம யூஸிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வச்சு தான் வந்து நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து யூஸிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். அது லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்க இதுவான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஏடிஎம் கார்டு வேணால் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வந்து நீங்கள் சரியான நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட்டும் வந்து இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ஏடிஎம் கார்டில் வந்து நேம் என்னன்னு சொல்லி கேட்கும். அப்புறம் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து கேட்கும். அதுலேயே வந்து ஏடிஎம் கார்டே வந்து இருக்கும். அப்புறம் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து தெரியும். பின் நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து ஏடிஎம் கார்டு பின் நம்பரை போட்டு கீழோட கேப்சா வந்து போட்டுக்கோங்க. கேப்சா என்ன இருக்குங்களோ அதை வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஹையர் கேஸ் லோவர் கேஸ் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே வந்து எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து என்னென்னா வந்து அது வந்து லோட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கும். அதாவது ஒரு அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் வந்து லாகின் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணிட்டு வந்து மேலோட பாஸ்வேர்டும் கீழோட பாஸ்வேர்டும் வந்து ஒன்றா வந்து இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா வந்து திரும்ப வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஆப் ஆன்லைன் SBI மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து யோனோ SBI மூலமாக தானே போனோம். அதனால் யோனோ SBIயில் போய் லாகின் வித் யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது வழியாக வந்து இப்போ நம்ம கிடைச்ச யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சு நம்ம வந்து லாகின் வந்து பண்ணலாம். யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்டும் போட்டாச்சு. இப்போ லாகின் வந்து கொடுத்துட்றோம். லாகின் கொடுத்தோன்னே இது மூலமாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிட்டு வந்து அக்ரி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து காட்டும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா வந்து நம்ம எம்பின் வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து முதல்ல ஆல்ரெடி இருக்க எம்பினை வந்து அதை வந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டேரெக்டாக வந்து நம்ம வந்து இது கூட வந்து போக முடியாது, சர்வீஸ் ரெக்வஸ்ட் கூட தான் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டேப் கிளிக் பண்ணி சர்வீஸ் ரெக்வஸ்ட் கூட வந்து போகணும். சர்வீஸ் ரெக்வஸ்ட்டு கூட போய் நம்ம ரிமூவ் எம்பின் இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வந்து அதை வந்து முதல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். போயிட்டு ரிமூவ் எம்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணால் வந்து சும்மா உடனே எல்லாம் ரிமூவ் பண்ணாது. அதை ரிமூவ் பண்ணால் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாருங்கள், ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னா வந்து சரின்ட்டு சொல்லி ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து போடுங்க. இல்லாட்டி வந்து அதையும் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா வந்து அதே ப்ரொசீஜர் தான். எப்படி நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். செக்யூரிட்டி கொஸ்டின் தெரிஞ்சால் நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து போடுங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சீக்கிரம் கொஸ்டின் ஏதாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருந்தால் ஓகே, அது மூலமாக கூட நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து எப்போதும் கூட ஏடிஎம் மூலமாக வந்து ஏடிஎம் டீட்டெயில்ஸை போட்டு ஏடிஎம் பின்னு, ஏடிஎம் பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டு வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணிக்கோங்க. ரீக்ரியேட் வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் இதெல்லாம் போட்டு ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து இப்போ வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓடிபி வந்து ஒரு மெசேஜுக்கு அந்த ஓடிபி வந்து போட்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டையும் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரீசெட் பண்ணியாச்சு. யூசர் நேம் ரீசெட் பண்ணியாச்சு, லாகின் பாஸ்வேர்டு, ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணணும், யோனோ SBIயில் வந்து செட்டிங்ஸ் கூட போய் சர்வீஸ் ரெக்வஸ்ட் கூட வந்து போகணும். செட்டிங்ஸ் கூட போகணும். இப்போ டைரெக்டாக செட்டிங்ஸ் கூட போய் யோனோ SBIயில் வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப வந்து லாகின் பண்ணுறோம். யூசர் நேம் போடுறோம். யூசர் நேம் போட்டாச்சு. அடுத்து பாஸ்வேர்டு போடுறோம். பாஸ்வேர்டு போட்டாச்சு. லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கூட போய் சர்வீஸ் ரெக்வஸ்ட் கூட போங்க. சர்வீஸ் ரெக்வஸ்ட் கூட போனதுக்கப்புறம் வந்து ரிமூவ் எம்பின் அதை வந்து ஆப்ஷன் வந்து வரும். உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் லோட் ஆகட்டும். சர்வீஸ் ரெக்வஸ்ட் இதை கூட ஆப்ஷன் செட்டிங்ஸ் இதை போய் வந்து ரிமூவ் எம்பின் கொடுத்து இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து போட்டு ப்ரொசீட் கொடுங்க. இது மூலமாக வந்து எம்பின் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். அது வந்து மெசேஜ் வந்து கிடச்சிடும். எம்பின் வந்து ரிமூவ் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு வந்து சொல்லிடுங்க. ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ வந்து திரும்ப வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் செட்டிங்ஸ் கூட போய் செட் எம்பின் வந்து ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை போய் திரும்ப மேலே போய் ஃபஸ்ட் ஆப்ஷன் செட் எம்பின் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இங்கே மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து எம்பினை வந்து செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எம்பினை செட் பண்ணிங்களோ அது இல்லாமல் வந்து இப்போ புதுசாக ஒரு எம்பினை வந்து செட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டாக வந்து இருக்கணும். எம்பின் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க மாதிரி ஒரு எம்பினை வந்து செட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து அதே ரீடைப் பண்ணி எம்பினை வந்து செட் பண்ணி என்ட்ரு வந்து கொடுங்க. என்ட்ரு கொடுத்தா வந்து இப்போ புது எம்பின் வந்து செட் ஆயிரும். செட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஓடிபி பார்த்துட்டு அதே ஓடிபி வந்து கொடுத்தா அந்த எம்பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து யோனோ எஸ்பிஐயில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். இது மாதிரி தாங்க. யூசர் நேம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. லாகின் பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ யோனோ எஸ்பிஐ ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் எம்பின் வந்து கரெக்டாக தான் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்ன போட்டிங்கன்னா அந்த 6 டிஜிட் வந்து ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக போட்டு வந்து செக் பண்ணி லாகின் வந்து பார்த்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்லாம் வந்து காட்டும். பேலன்ஸ் காட்டி அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து யோனோ எஸ்பிஐ வந்து தரமாக வந்து வேலை செய்ய வந்து ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து யோனோ எஸ்பிஐயில் வந்து எல்லா பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.